வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றத்திலிருந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்ட அர்ச்சுனா எம்பி. ரணிலின் வெளிநாட்டு பயணங்களுக்காக 1.27 பில்லியன் ரூபாய் செலவு அம்பலப்படுத்திய அமைச்சர். கொட்டாவாயில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை அழைக்க ஜனாதிபதி உத்தரவு. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பு தொடர்பாக கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த அதன் தலைவர் திரு சித்தாந்தன் மற்றும் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் அதன் பங்காளி கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருடன் மேற்படி விடயம் தொடர்பில் உரையாடியுள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். அவரிடமிருந்து சாதகமான பதில் கிடைத்தால் இணைந்து ஆட்சி அமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம். அதேவேளை வவுனியா வடக்கு நெடுங்கேணியில் சிங்கள பௌத்த இனவாத தேசிய மக்கள் சக்தி ஆட்சியினை கைப்பற்றுவதை தடுக்கும் வகையிலும் ஏனைய தமிழ் கட்சியுடன் இணைந்து ஆட்சி அமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் தீர்மானித்துள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பல்வேறு விட்டுக் கொடுப்புக்கு மத்தியில் தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்வதற்கு இலங்கை தமிழ் கட்சிக்கு கிழக்கு தமிழர்கள் கூட்டமைப்பு பகிரங்க அழைப்பு விடுவித்துள்ளதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பு பிரசாந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று மட்டக்களப்பில் உள்ள கட்சியின் பிரதான அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் படகு சின்னத்துக்கு மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் வழங்கிய ஆணைக்காக அந்த மக்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையின் பிரகாரம் 37 ஆசனங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. இதனை மக்கள் எமக்கு வழங்கிய பெரும் ஆணையாகவே நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் கிழக்கு மக்களுக்கு தனித்துவமான ஒரு அரசியல் குரல் தேவை என்பதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கிழக்கு தமிழர் கூட்டமைப்புக்கு மக்கள் வழங்கிய ஆணையின் அடிப்படையில் தமிழர்களின் ஆட்சியினை உறுதிப்படுத்துவதற்காக இணைந்து செயற்படுவதாக இலங்கை தமிழ்ச்சி கட்சி பகிரங்க அழைப்பு விடுக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் நகர சபை இருக்கின்ற எல்லைப்புற கிராமங்கள் இரண்டிலும் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் மக்களின் ஆணைக்கு கட்டுப்பட்டு தனிப்பட்ட அல்லது கட்சி விருப்பு வெறுப்புக்கு அப்பால் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் அனைவரும் ஒருமித்து பயணிக்க வேண்டும் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு தமிழர்களின் ஆட்சியை உறுதி செய்வதற்காக அழைப்பு விடுவிக்கின்றோம். அவ்வாறு ஒன்றாக பயணிக்கின்ற போது கோரளைப்பற்று வடக்கு, கோரளைப்பற்று, ஏறாவூர் பற்று, மட்டக்களப்பு மாநகர சபை, மண்முனை தென் எரிவில் பற்று, மண்முனை தென் மேற்கு மற்றும் பேராதீவு பற்று உள்ளூராட்சி மன்றங்களில் நாங்களும் ஆட்சி அமைக்க முடியும். அதாவது தமிழர்களின் ஆட்சியை உறுதிப்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்திலிருந்து திடீரென வெளியேற்றப்பட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அர்ச்சுனா பலமுறை உறுப்பினர்களை இடமறித்து பேசினார். குறிப்பாக கொட்டாஞ்சேனையில் தவறாக முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி தொடர்பாக விவாதம் நடைபெற்ற போது அவர் பலமுறை இடைமறித்து பேசினார். இதன் காரணமாக அவர் பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே அர்ச்சுனா உரையாற்றுவதை ஒளிபரப்புவது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு தேசபந்துக்கு அழைப்பானை. அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தமை குறித்து விசாரணை அறிக்கையை அளிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவில் எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு முன்னிலையாகுமாறு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னோக்கு அழைப்பாணை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு பல நாட்களாக பாராளுமன்ற வளாகத்தில் கூடி வருவதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக முன்னிலையாகுமாறு தேசபந்து தென்னோக்கு அழைப்பாணை விடுவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களுக்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 1.27 பில்லியன் ரூபாய் செலவிட்டுள்ளதாக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2022 முதல் 2024 வரை 23 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக 1.27 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி 2022ஆம் ஆண்டு 4 சுற்றுப்பயணங்களும் 2023ஆம் ஆண்டு 14 சுற்றுப்பயணங்களும் மற்றும் 2024ஆம் ஆண்டு 5 சுற்றுப்பயணங்களும் மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கொட்டாவை பாலபெல்ல பகுதியில் உள்ள விகாரை ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 41 வயது மதிக்கத்தக்கவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டியாகுட தம்பஹிட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேட்டியாகொட மற்றும் ஹகவ பகுதிகளைச் சேர்ந்த 27 மற்றும் 40 மற்றும் 44 வயதுடையவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக இதுவரையில் 5 சந்தேகிரவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேட்டியாகொட தம்பஹிட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகிலும் 2 மோட்டார் சைக்கிளை பயணித்த குழு ஒன்றினால் கடந்த 3ஆம் தேதியும் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த இருவரும் பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. பொது பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை அழைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக சபாநாயகர் டாக்டர் ஜெய விக்ரமரட்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது சபாநாயகர் இதனை சபைக்கு அறிவித்துள்ளார். 40வது அதிகாரமாக பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12 கீழ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் சபாநாயகர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான ஜம்மு மற்றும் காஷ்மீரில் முக்கிய சுற்றுலா பகுதியான பஹல்காம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். இதில் நேபாள நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உட்பட சுற்றுலாவுக்காக சென்றிருந்த 26 பேர் பலியானார்கள். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானிலிருந்து செயற்பட்டு வரும் லாக்காஸ் இ தொய்தா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான தி டெரிஸ்டன் பிராண்ட் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. எனினும் இதற்கு உலக நாடுகள் சார்பிலிருந்து மிகப்பெரிய அளவில் எதிர்வினைகள் வரவில்லை. இதுவார காலம் அமைதியாக இருந்த இந்தியா இதற்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த துல்லிய தாக்குதலில் 9 பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் இலக்காக கொல்லப்பட்டுள்ளன. இதில் பயங்கரவாதிகள் பலர் கொல்லப்பட்டார்கள். இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு உள்ளது. நாடு முழுவதும் உள்ள 244 முக்கிய இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த பகுதிகளில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அச்சுறுத்தியுள்ளது. அந்நாட்டு பிரதமர் ஷோபாஸ் ஷெரீப் நேற்று நடந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து பாகிஸ்தானும் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் 15 நகரங்களில் பாகிஸ்தான் நடத்த இருந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. இந்திய யூனியன் பிரதேசங்களில் ஒன்றான ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலம் மீது பாகிஸ்தான் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. காஷ்மீரின் பாராமுல்லா, ஊரி, பஞ்ச் பகுதிகளில் கனக பீரங்கிகளை பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது. காஷ்மீர் குப்வாரா, பூஞ்ச், சரோயி, மெத்தார் உள்ளிட்ட நகரங்கள் மீதும் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்நிலையில் இதற்கு இந்திய ஆயுதப்படைகள் பதிலடி கொடுத்து வருகின்றன. எல்லையிலிருந்து ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாகூரில் இராணுவ நிலைகள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் லாகூரில் உள்ள பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு பிரிவின் HQ-9 தாங்கி அளிக்கப்பட்டுள்ளது. பீரங்கி கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட பாகிஸ்தான் முயற்சிகளையும் இந்தியா முறியடித்துள்ளது. இதேபோன்று ட்ரோன்களை கொண்டு தாக்க முயன்ற அந்நாட்டு முயற்சிகளையும் இந்திய இராணுவம் முறியடித்துள்ளது. பாகிஸ்தானில் வான் பாதுகாப்பு டோடர்கள் தகர்க்கப்பட்டுள்ளன. வான் பாதுகாப்பு பிரிவையும் இந்தியா தாக்கி அளித்துள்ளது. காலையிலிருந்து இந்தியாவின் இந்த பதிலடி தொடர்ந்து வருகிறது. இதில் ஜம்பு, ஸ்ரீநகர், பதன்கோட், ஜெயலந்தர், லுதியானா, ஆதம்பூர், சண்டிகார் உட்பட 15 நகரங்களை தாக்க முயன்ற பாகிஸ்தானின் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளன. பஞ்சாபின் ஜலந்தர், லூதியானா, ஆதம்பூர், சண்டிகார் ஆகிய நகரங்களிலும் காஷ்மீரின் ஜம்பு, ஸ்ரீநகர், பதன்கோட் உள்ளிட்ட நகரங்களிலும் தாக்குதலை பாகிஸ்தான் தீவிரப்படுத்திய நிலையில் அதை இந்தியா முறியடித்துள்ளது. இந்தியா மீது இதுவரை பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இதுவரை 3 பெண்கள் உட்பட 16 பேர் பலியாகியுள்ளார்கள். எனினும் ஆபரேஷன் சிந்து தொடர்ந்து வருகிறது என மத்திய பாதுகாப்பு துறை மந்திரி ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி பயிலும் மாணவியின் மரணம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் பாடசாலை அதிபரை விளக்கம் கேட்டு வரவழைத்ததாகவும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் உடனடியாக பாடசாலையில் இடமாற்றம் செய்யப்பட்டதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசாரணை அறிக்கை கோரப்பட்டுள்ளது. மேலும் அது கிடைத்தவுடன் தேவையான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சு கூறியுள்ளது. அதே நேரம் தற்போது மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அது அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் தற்கொலை செய்து கொண்ட 16 வயது பாடசாலை மாணவிக்கு நீதி கோரி பம்பலப்பட்டியில் உள்ள ஒரு பிரபல மகளிர் பாடசாலையில் முன் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்து அவரது மரணத்துக்கு வழிவகுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாடசாலையின் ஆண் ஆசிரியை உடனடியாக இடைநீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என போராட்டக்காரர்கள் இதன்போது கோரிக்கை விடுவித்துள்ளார்கள். குற்றவாளியை பாதுகாத்திற்காக குறித்த பாடசாலையின் அதிபர் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுடன் அவருக்கு எதிரான அதிருப்தியையும் வெளியிட்டுள்ளார்கள்.
குறித்த மாணவியின் மரணத்துக்கு பின்னர் ஊடகவியாளர்களும் பேசிய அவரது பெற்றோரும் பம்பலப்பட்டியில் உள்ள அவரது முன்னாள் பாடசாலை ஆண் ஆசிரியர் ஒருவரால் தமது மகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறியுள்ளார். மேலும் அந்த சிறுமியின் இறப்புக்கு முன்பு ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் சக மாணவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளார். பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். ஆனால் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த விவகாரம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கூறியுள்ளது.